அப்போஸ்தலன் பவுல் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கிடையாது. ஸ்தேவான சாகடிக்கும் போது அவர் பின்னணியில நின்று கொண்டிருக்கிறாரு இல்லையா? இவர் மட்டும் ஸ்தேவான சாவடிக்காதீங்க, அவரை சாகடிக்காதீங்க சொன்னா விட்டுருவாங்க. ஆனா இவர் அவர் பின்னணியில நின்றுக்கிறாரு. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா செயல்பட்டவர், சபைக்கு விரோதமா செயல்பட்டவர். முக்கியமா ஒரு காரியம், சுவிசேஷத்துக்கு விரோதமா செயல்பட்ட ஒரு மனுஷன். அவர் என்ன பேசுறாரு பாருங்க, என்ன பேசுறாரு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை. என்ன அபண்ட போய் பாருங்க இல்லையா? என்ன அபண்ட போய். கிறிஸ்தவங்களை அடிச்சு விரட்டினவரு, லெட்டர் கவர்மெண்ட்ல வாங்கிட்டு போய் என்ன பண்ணாரு, அவங்கள கிறிஸ்தவங்களை அடிச்சு துரத்தினாரு. ஸ்தேவானை சாகடிக்கும் போது பின்னணியில் நின்று கொண்டிருந்தவர் இப்படி பண்ணவரு. நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி என்பதை அவரே விசுவாசிக்கிறார். ஆமென். நான் செஞ்ச பாவம் எல்லாம் எங்க போச்சு, என் பாவம் எங்க போச்சுன்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல கர்த்தர் போட்டுட்டாரு. என் பாவம் எங்க இருக்குது, கடலின் ஆழத்துல கொண்டு போய் கர்த்தர் போட்டுட்டாரு. என் பாவத்தை அவர் எண்ணி கூட பார்ப்பதில்லையா. ஆமென். 6ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல அப்படியே சொல்லப்பட்டிருக்குது, என் பாவங்களை அவர் எண்ணி பார்ப்பதில்லை. கர்த்தர் என்ன பண்றாரா, எண்ணி பார்ப்பதில்லை என்றது பவுல் அவர் சொல்றதை அவரே பிலீவ் பண்றாரு. ஆமென். அப்ப நீங்க ஏன் பிலீவ்? அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்னொரு வசனம் பாருங்க, 1 பேதுரு, அப்படியே 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நீங்களோ உங்கள் அந்தகாரத்தின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்ப இந்த திருப்பி கொள்ளுங்க மத்தேயுல 5ஆம் அதிகாரத்துல, இதுல அப்படியே 5ஆம் அதிகாரத்துல அப்படியே தொடக்க வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்குது, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமுடையவர்கள் பாக்கியவான்கள்.